இருக்கு. ஒரு ஈ காக்காய்க்கு சத்தம் கூட இல்ல. ஒருவேளை உறங்கி இருப்பாவளா இருக்குமோ? ஏதோ எதுவா இருந்தாலும் நமக்கு லாபம்தான். அப்படியே நம்மள மெதுவா போய் படுத்துப்போம். கேட்டா நான் நேற்று எப்பவே வந்தேன், நீங்க தூங்குனதால எழுப்பலன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். மெதுவா பார்ப்போம். எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு நம்மளும் பட்டறையை போட்டுற வேண்டியதான். என் வீடு இவ்வளோ அமைதியா இருக்கா, என்னாலே நம்ப முடியல. சியானா, சத்தம் போடாதடி. அப்பா எங்க? அப்பாயா மேல மாடியில இருந்து டிவி பார்த்துட்டு இருக்காவம்மா. ஓ அப்படியா மக்கா? சரி, நீ எப்ப வந்த விபிஎஸ் போயிட்டு? நான் விபிஎஸ் போயிட்டு 3:30க்கே வந்துட்டேம்மா. நீங்க தான் வீட்டிலே இல்ல. அப்புறம் லட்சுமி அத்தை வீட்டுல தான் கொஞ்ச நேரம் இருந்தோமா. அப்புறம் அப்பா வந்தோன்னா நானும் கனி இங்க வந்தோம். அம்மா கனி எங்க? கனி தூங்கிட்டாமா. சரி சரி, சாப்பிட்டியாமாக்கா? ஆமாம்மா, அப்பா பிரியாணி வாங்கி தந்தாவம்மா. சாப்பிட்டாச்சு. நல்லதா போச்சு. வீட்டுல வந்து சமைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். அந்த மனுஷன் பிரியாணி வாங்கி வச்சிருக்காவ. சாப்பிட்டுட்டு படுத்த வேண்டியதான். ஆமா, நான் வீட்டுல இல்லன்னு அப்பா ஏதாவது திட்டினாவளா எடுத்தாவளா ஏதாச்சும் சொன்னாவளாமக்கா? இல்லம்மா, எங்க கிட்ட எதுவும் சொல்லலம்மா. சரி மக்கா, சரி சரி சரி, நீங்க போய் பண்ணு மக்களே. சரியா? சரிம்மா. சியானா, என்னம்மா? அப்பா டிவி பார்க்க மேல போய் நிறைய நேரம் ஆகுதா இல்ல இப்பதான் போனாவளா? இப்பதான் போனாவ, நியூஸ் பார்த்துட்டு இருக்காவம்மா. சரி மக்கா, சரி, கொஞ்ச நேரத்துக்கு கீழே வர மாட்டோம். சரி மக்கா, நீ போ. ஆனா அம்மா இப்பதான் வந்தேன் அப்பாட சொல்லாதண்ணா. சரிம்மா. நல்ல பிள்ளை சியானா. நல்ல வாய்ப்பு. நியூஸ் தானே பார்த்துட்டு இருக்காவ. அந்த நியூஸ் பார்த்தா பார்த்த இடத்துல எழும்பவே மாட்டாவ. நம்ம மெதுவாக பெட்ரூம்ல போய் படுத்துப்போம். யாரு கண்ணிலே மாட்டாவும் போறது தனி சுகம்தான். ஆனா சொந்த வீட்டுக்குள்ள போறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பாத்துக்கலாம். எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. அப்பா, சொந்த வீட்டுக்குள்ள வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, என் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்புகள் அறுப்பவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என்னை தன்னில் இணைத்தவன் ஏந்தி ஏனோ தனியோ சென்றான், என் இருவிழி நரம்பினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்புகள் அறுப்பவன் எவனோ அவனை கண்டாயா. உயிரோட வச்சே அறுத்தறியே வா. எப்படிங்க உங்களை நினைச்சுதான் பாட்டு பாடுனே, பாடுன அடுத்த செகண்ட் கண்ணு முன்னாடி நிக்கிறீங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க சரியான ஜென்டில்மேன் தான். இளவாட்டி, கட்டில மேல ஒய்யாரமா ஏற நிக்கியா? யாரு வாங்கி போட்ட கட்டிலு? கீழே இறங்கட்டி. ஏங்க கோவமா இருக்கிறீங்களா? ஏன்? சரி சரி, ரொம்ப வயிறு பசிக்குதுங்க. பிரியாணி வாங்கி வச்சுதாட்டு ஷியானா சொன்னா. எங்க இருக்கு பிரியாணி? உனக்கு பிரியாணி இல்ல, பெரிய ஆணியா வாங்கி வச்சிருக்கேன், வா. சும்மா இருங்கங்க, சும்மா விழுந்த காமெடி தான். ஏங்க? ஆமாட்டி, உனக்கு என்ன பார்த்தா காமெடி மாதிரி தான் தெரியும். ஆமா, யார்கிட்ட சொல்லிக்கிட்டு பிள்ளைகளை தன்னந்தனியா தவிக்க விட்டுக்கிட்டு கன்னியாகுமரி வரை போயிட்டு வந்திருக்கா? ஓ, அதுக்கா நீங்க இப்படி இருக்கிறீங்க? அது என்கிட்ட நார்மலாவே கேட்டிருக்கலாம் இல்லையாங்க? ஏங்க பேசிட்டு போது அடிக்கிறீங்க? எட்டி, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? நீ உன் இஷ்டத்துக்கு வர்றது, உன் இஷ்டத்துக்கு போறது. கையை விடுங்க. நான் என் பாட்டுல இருந்து ஏசிட்டு கிடப்பேன், நீ உன் பாட்டுக்கு ஓடலான்னு நினைக்கிறியா? கை கை கை. எட்டி, உன்னை இப்படி எல்லாம் பண்றது கம்மி நினைச்சுக்க. நீ உன் விருப்பப்படியே இப்படி சுத்திக்கிட்டு தெரியவா? பெத்த பிள்ளைய யாரு பாப்பான்னு இப்படி விட்டுட்டு போறா? ஐயோ அம்மா, என்னடி என் மேலே கை வைக்கிறியா? நீ கையில விட்டதுக்கு இப்படி போய் கிடக்குறிய? என்ன தைரியத்துல என் மேல கை நீட்டுறிய? நாலு முட்டி இன்னைக்கு செத்தானே நினைச்சுக்க. பாத்துக்க வாடவா ஜெயா, இன்னைக்கு எங்க போனா நான் உன்னை விட மாட்டேன்டி. ஒரு கன்னியாகுமரி பீச்சுக்கு போனதா என் மேல தப்பு. வாரேன். இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கே. பிள்ளைய விட்டுட்டு போனதும் இல்லாம போட்டோ எடுத்து செல்ஃபி வைக்கிறா. செல்ஃபி பச்சை பிள்ளைங்க ஞாபகம் வரல தானே? செல்ஃபி எடுத்ததெல்லாம் ஒரு குத்தமுனையா சண்டைக்கு வரைய? இன்னைக்கு பாருங்க. வாடாத டீ நெல்ல. நீ என்ன அடி வாங்க? நான் என்ன கேனையா? இன்னைக்கு
ஓட ஓட ஆத்திரம் தான் வருது, ஓடாத. ஐயோ, என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஓடாத. வர ஆத்திரத்துக்கு வாங்கி கட்டிக்காத, ஓடாத. நீ உங்களால ஓட முடியாது, கம்மனி இருங்க. சும்மா தேவையில்லாம எதுக்கு என்ன துரத்திக்கிட்டு இருக்கிறீங்க? விட்டுருங்க, விடுங்க விடுங்க. சும்மா விட்டு தொலைற மாதிரி இவ்வளவு காரியமா நீ பண்ணி வச்சிருக்கா? உனக்கு இது இல்ல பாடு, இன்னும் இருக்கு பாடு. உனக்கு என்ன பண்ணின்னு பாரு. என் மேலே கை வைக்கிறாரு நீ. நீங்க என் மேல வைக்கும் போது நான் உங்க மேல வைக்க மாட்டேனா? என்ன விரட்டாதுங்க, விட்டுருங்க. ஓடாத வசந்தி, நீ ஓட ஓட உன் மேல ஆத்தம் கூடிக்கிட்டு இருக்கு, ஓடாத டீ. அடிச்ச மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நிப்பேன். நீ இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு உன்னை துவைக்காம விடவே மாட்டேன். நில்லுட்டி வசந்தி, ஓடாத. நீ முடிஞ்சா பிடிச்சிடுங்க, என்னால முடியாது. ஐயோ கடவுளே, காப்பாத்துங்க. கத்து கத்து, நல்லா கத்து. நீ எவ்வளவுதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் ஒருத்தர் வர மாட்டாவட்டி. இன்னைக்கு பாரு வசந்தி, நில்ல. நீ துரத்தாதீங்க, நீங்க துரத்துறதே வேஸ்ட், விட்டுருங்க. நீ முதல்ல நில்லுட்டி, அப்புறம் தானே துரத்தன்மா வேண்டாமா நினைப்பேன். நில்ல. நீ முடியாது, முடியவே முடியாது. எம்மா, என்ன விரட்டு விரட்டியாப்பா. வயசு 60 ஆனாலும் விரட்டுறது எப்பா. வசந்தி, ஓடாத வசந்தி. இருக்கிற கோபத்தை நீ கூட வந்து கூட்டிக்கிட்டு இருக்க, ஓடாத. அடிச்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, அப்பதான் ஓட மாட்டேன். நீ முதல்ல நில்லு, எதனால பியாசி தீர்த்துக்கலாம். பியாசவும் வேண்டாம், தீக்கவும் வேண்டாம். முதல்ல என்ன துரத்தாம இருங்க. எங்க ஆளை காணல? யாருகிட்ட? வசந்தி கிட்டயா? வசந்தியை எல்லாம் துரத்தி பிடிக்க முடியுமா? வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்காராம ஓட்டம் பிடிச்சு விளையாட்டு பிடிச்சிருவாரா? நம்ம இதான் கழுவுற மீன்லயே நழுவுற மீன், நம்மளை துரத்தி பிடிச்ச முடியுமா? பூத்தி கட்ட மனுஷன், நான்சென்ஸ். முடி 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 முடி. யாரு நான்சென்ஸ்? யார்டி நான்சென்ஸ்? என்ன உன்ன மாதிரி துரத்திக்கிட்டு பின்னாடியே வருவேன்னு நினைச்சியா? எங்களுக்கு எனக்கு ஷார்ட் ரூட் தெரியாதா? எப்படி முடிய விடுங்க, எதனால பேசி தீர்த்துக்கலாம். ஏன் அடுத்தது ஓடவா? என்ன டீ ஓடவா? நீ என்ன ஓட்டம் ஓடியா நீ? என்னட்ட என்ன விளையாடவா செய்யா? விளையாட்ட காட்டிக்கிட்டு இருக்கா நீ? விளையாட்டாட்டி காட்டியா? அதெல்லாம் இல்லங்க, விடுங்க. இங்க இருந்தது எடுத்ததெல்லாம் போதும். தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போயிரு. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத, போ. என்னங்க சொல்றீங்க? திட்டு தப்புன்னு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? அதான் செல்ஃபி எடுத்து போட்டிய செல்ஃபி வெள்ளக்காரி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கா இல்லையா? போ, எங்கேயாவது போ. என் வீட்டுக்குள்ள இனி உனக்கு அனுமதி கிடையாது, வெளியே போட்டி. நீங்க நான் பண்ண தப்பு தாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு என்ன கூட கேட்கங்க. மன்னிப்பு? தமிழ்லயே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அப்படியே படம் கட்டிடும். எங்க 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 வாடி வாடி காலெல்லாம் வலிக்குதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையாங்க? ப்ளீஸ்ங்க. என்ன வசந்தி, கால் வலிக்குதா? ஓடி ஓடி மனசு மாறிட்டம் போல இருக்கு. ஆமாங்க. சரி வா, உனக்கு தான் கால் வலிக்குதுன்னு சொல்லியா இல்லையா? வா, நானே தூக்கிட்டு போய் உனக்கு கட்டில கடத்துறேன். நிஜமா வாங்க. அடவா, கால் வலிக்குதுன்னு சொல்றா, வேற என்னத்த பண்ணா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உணர்வேதும் பிரியாது, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் வசந்தி, நெஞ்சுக்குள்ளே இன்னாரு சொன்னா புரியுமா? இது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? ஏங்க, இதே மாதிரியே சந்தோஷமா நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இருக்கோம், ஏன் இருக்காது? என்ன இந்த பாட்டுல அப்படியே மயங்கி நம்ம வீடே எனக்கு வானம் மாதிரி தெரியுதுங்க. ஏன் தெரியாது? அந்தாக்குல போ. அப்பா அப்பா. நெஞ்சுக்குள்ள இன்னாராம். இனி உன் நெஞ்சுக்குள்ள யாரு நீயே பாடு கடந்து. சோக்கா இல்ல இருக்கா சோக்கா? வைத்தியாரே, நம்ப வச்சு கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல கூட போட்டுட்டு போறான் பாரு. குப்பையை தூக்கி இருந்த மாதிரி என்ன எரிஞ்சிட்டு போறானே. நம்பிதானே இருந்து பாட்டு பாடுனே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே. நல்ல நேரம், யாரும் பார்க்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.